கவனிப்போம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? சரி, எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னா வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, கர்த்தர் எதை விரும்புறாரு பார்த்தீங்கன்னா, என் வார்த்தைகளை கை கொண்டு வாழணும். அதை தான் வேற ஆண்டவர் விரும்புறாரு. எங்கேயாவது ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகிய இயேசு தேவன் வார்த்தையின்படி வாழணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. அந்த வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே என்னவாயிடுவோம்? நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் மாறி போயிடும். வார்த்தை தான் நம்மள என்ன பண்ணுது? மாத்துகிறதா இருக்குது. நீங்களும் நானும் வார்த்தையில வளரணும். எதுல வளரணும்? தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழுங்க. கர்த்தர் வார்த்தையில தான் வாழணும்னு விரும்புறாரு. அவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு வாழும்படி எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38லிருந்து நம்ம எல்லாரும் கவனிப்போம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38. விசுவாசத்தினாலே 35ல இருந்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து 35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். போதும், நிறுத்துங்க. பாருங்க, 35ஆம் வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலன். யார் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறீங்க? யார் மேல தைரியம் என்ன தைரியத்துல நம்ம இந்த பூமியில நிலை கொண்டு வாழ்கிறோம்? எப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்குள்ள இருக்குது? ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குள்ளயும் ஒரு தைரியம் வேணும். பாருங்க, எல்லாரும் எந்த தைரியத்துல இன்றைக்கு பூமியில வாழ்றாங்க? இன்னைக்கு அருமையான வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுக்க பிரயாசப்படுகிறேன். நல்ல அந்த வார்த்தை உங்க உள்ளத்தை தொடும். உங்க உள்ளத்துக்கு அதை உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளே வாழ்கிற மனுஷனுக்கு அது ஜீவனை கொடுக்கறதா இருக்கிறது. அந்த வார்த்தையை எல்லாரும் யாரெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்குறீங்களோ, கண்டிப்பாக நான் சொல்றேன், அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு பலன் உண்டாகும். இதை நீங்களும் நானும் நீங்க என்ன பண்ணணும்னா கவனமாய் கேளுங்க. ஏதோ நேரம் நம்மளுக்கு இன்னும் ஒரு 45 நிமிஷம் இருக்குது, 45 நிமிஷத்துக்கு எப்படியாவது உட்காந்து கேட்போம், அப்படி இருக்காது. வாஞ்சியோடு இருக்கணும், தாகத்தோடு இருக்கணும். சகேயு என்ன பண்ணாரு? வாஞ்சையோடு ஏறி காட்டத்தி மரத்துல ஏறி உக்காந்தார், தாகத்தோடு உக்காந்தார். எவ்வளோ பேர் கூட்டமாய் அந்த இடத்துல போனாங்க. இயேசு கூட ஏராளமான பேர் போனாங்க, பல ஆயிரம் பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மனுஷன் மட்டும்தான் அங்க ரட்சிக்கப்பட்டான். யார் அந்த ஒரு மனுஷன்? சகை மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டான். எப்படி சகையை ரட்சிக்கப்பட்டான்? அவனுக்குள் இருந்த தாகத்தை தேவன் உணர்ந்தார். அவனுக்குள் இருந்த வாஞ்சியை கர்த்தர் அறிந்தாரு. அந்த வாஞ்சியும் அந்த தாகமும் அவனை என்ன பண்ணிது? ரட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்குள்ள தாகமும் வாஞ்சியும் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக 45 நிமிஷம் கூட உங்களுக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் கொடுப்பாரான்று அவளோடு காத்து கொண்டு இருப்பீங்க நீங்க. ஏன்னா 45 நிமிஷம் நமக்கு போதாதே, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே. தாகமா இருக்கிறவங்களுக்கு வார்த்தை என்ன பண்ணுமா? இன்னும் குடிச்சா போதும், இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, அவளோட எதிர்பார்ப்பாங்க. அப்ப நீங்க ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்க. எந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது? நம்ம கர்த்தரை எப்பயாவது பார்த்தோமா? ஆண்டவராகிய இயேசுவையும் பார்க்கல, பிதாவையும் பார்க்கல. இங்க எந்த ஒரு சொரூபமும் கிடையாது, எந்த ஒரு விக்கிரமும் கிடையாது. இங்க நம்ம ஏதாவது சொரூபம் இருக்குன்னா இதுதான் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அதுதான் தெய்வம் சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம இன்னைக்கு அநேக பேச, எப்பா கடவுளை பார்த்துட்டோம், கடவுளை நாங்கள் தரிசித்துட்டு வந்துட்டோம். எங்க போனீங்க? போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க, அந்த தீபத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் தெரியுமா? நாங்க தரிசித்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறாங்க. கடவுளை கண்டீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு காலையில போனா மறுநாள் காலையில் தாங்க திறந்து விடுவாங்க. 8 மணி நேரம் அந்த ரூம்லயே இருப்போம். 8 மணி நேரம் கழிச்சு ரூம்பை திறந்து விடுவாங்க. நாங்க எல்லாரும் கடவுளை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படிலாம் இன்றைக்கு ஒவ்வொரு கோயில என்ன பண்றாங்க? கோயிலில் போய் கடவுளை பார்த்துன்ற நம்பிக்கையில வந்தாங்க பாருங்க. அதனால எந்த பலனும் அவங்களுக்கு கிடையாது பாருங்க. ஏன்னு சொன்னா அது சாதாரண ஒரு மனுஷன் கையினால் செய்யப்பட்ட ஒரு சொரூபம், ஒரு சிலை. அதுக்குள்ள கடவுள் எப்படி இருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்குள்ள இல்லை, ஆனா அவங்களுக்கு தெரியல. ஆனா எதுக்குள்ள இருக்கிற நம்ம யாரும் கடவுளை நம்ம பார்த்தோமா? என்ன தைரியம் நமக்கு இருக்குது?
அப்படின்னு பார்த்தா வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் கூட வருகிறேன், நீ பயப்படாத, ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல நீ முறியடிப்பாய். கிதியோனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலனோடு நீ புறப்பட்டு போ, ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல மீதியானரை நீ முறியடிப்பாய், நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. அப்படியே சொல்றாரு. வார்த்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளை தட்டி எழுப்புது பாருங்க. அந்த வார்த்தை நம்மளை அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும் நம்மளை தட்டி எழுப்பி தைரியப்படுத்துது. உன்னோடு இருக்கிற வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் என்னோடு பேசினார், அவர் என்னோடு பேசினார். மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? நான் உனக்கு சகாயராய் இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? நான் உனக்கு சகாயராய் இருக்கிறேன் என்று சொல்லலாமே, அப்படி என்று சொல்லி வார்த்தை சொல்லுது பாருங்க. அப்ப நீங்க என்ன தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும் பாத்தீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் தைரியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை வேணும் உங்களுக்கு. ஒவ்வொருவருக்குள்ள என்ன வேணும்? அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? அதை நீங்க கவனிக்கணும், அதை நீங்க தியானிக்கணும். அதை தியானிக்கும் போது அந்த வார்த்தை, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. யாருடைய சித்தத்தின்படி செய்யணும் சொல்லுங்க? என் சித்தம் இல்ல, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, என் சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்து முடிப்பேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா, யாருடைய சித்தத்தின்படி செய்யணுமா இந்த பூமியில? நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு எப்படி இருக்கணுமா? நீங்க பொறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதுக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனை நம்ம ஒப்பிடலாம். யார் பொறுமையா இருந்தாரு? ஆபிரகாம் 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாரு இல்லையா? அப்படி இப்படி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டாரு, இருந்தாலும் பண்ணாரா இல்லையா? அப்படி இப்படி இல்லாத வேலையெல்லாம் மனைவி பேச்சை கேட்டுக்கின்னு இல்லாத வேலைலாம் பண்ணாரு, இருந்தாலும் கொஞ்சம் காத்து நின்றாரு, பொறுமையா இருந்தாருன்னா வேதம் சொல்லுது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வந்து எழுதுறாரு, தன் சரீரம் செத்து போனதை எண்ணாத இருந்தாராம். என்ன சொன்னாராம்? ரோமர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, தன் சரீரம் செத்து போனதை எண்ணாத இருந்தார் ஆபிரகாம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாத இருந்தார். அப்ப எண்ணாத இருந்தார்னா அப்ப அந்த அபிவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அபிவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையா இருந்தார் என்று வேதம் சொல்லு. அப்படிப்பட்டான் பேசுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் எவ்வளவு நாள்ல வருவாரு? எவ்வளவு நாள்ல வருவாரு? என்ன சொல்லப்படுது? 37ஆம் வசனம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். இன்னும் கொஞ்சம் எவ்வளவு நாள்ல வருவாரு? இன்னும் கொஞ்ச காலத்துல. அவர் சொல்லிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 2026 வருஷம் ஆகுது இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டு. இன்னும் கொஞ்ச காலத்துல வருவாருன்னு வேதம் சொல்லுது. அவர் வருகிறவர் தாமதம் பண்ணாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல வருவாராம். சொல்லிட்டு போய் 2026 வருஷம் ஆகுது. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போல அவருக்கு. அதனால சரி, நீங்க வரும்போது வாங்க ஆண்டவரே, நான் பொறுமையா இருக்கிறேன், வாக்கு தத்தத்து மேல நம்பிக்கை உள்ளவனா நான் வாழ விரும்புகிறேன், அப்படி என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணுமா? வருகிறவர் தாமதம் பண்ணாலும் கண்டிப்பா வாக்கு பண்ணினவர் வருவாரு. வாக்கு பண்ணினவர் என்ன பண்ண மாட்டாரு? வராம போக மாட்டாரு, வருவாரு. அவர் வரும்போது வானமும் பூமியும் ஒழிந்து போகும். இது சத்தியம். ஆகையால விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதனால பிழைப்பீங்க? எழுதப்பட்ட வார்த்தைகளெல்லாம் விசுவாசித்து வாழ்கிறவர்கள் தான் பிழைப்பார்கள். எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் சபைக்கு வருகிறவன் பிழைப்பான் என்று வேற சொல்லல. சபைக்கு வருகிறவர்கள் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்படுது இல்லையா? அதுதான் ஆரம்ப சொல்லுவேன். அந்த வார்த்தை 3 இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க இல்லையா? ரோமர் புத்தகத்துல இருக்குது, இங்க எபிரேயர் புத்தகத்துல இருக்குது, ஆபுக் புத்தகத்துல இருக்குது. இத விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப எதனால பிழைப்பீங்க? நீங்க சபைக்கு வர்றதுனால பிழைக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிழைப்பான். பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா என்ன பண்ணாது? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வேற விலகி நீங்க போவீர்கள் என்று சொன்னா தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள என்ன பண்ணாது? நிலைத்து நிற்காது. நாமோ கெட்டு போக பின்வாங்க கூடாது. கெட்டு போக என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த ஆத்துமா என்ன பண்ணணுமா? நாளுக்கு நாள் தேவனுடைய அன்பிலே கிட்டி சேரணும், அவரை அறிகிற அறிவிலை விருத்தி அடையணும். அதற்காக நீங்க என்ன பண்ணணுமா? இன்னும் நீங்க என்ன பண்ணணுமா? விசுவாசத்திலே வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது கிருபை பெருகுமா.
கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய செய்ய கிருபை உங்களுக்குள்ளே பெருகும். கிருபை பெருகும் போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, இப்ப இருப்பதை பாட்டில் இன்னும் என்ன பண்ணுவீங்க, இன்னும் பல 100 மடங்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவனுடைய கிருபை கொஞ்சத்துல தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் கிருபை பெருகும் போது இன்னும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னும் கிருபை பெருகும்போது இன்னும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்ப தேவனுக்கு பிரியமாய் நடக்க நடக்க நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையில பெருகுவோம். சரி, இப்போ அதை நீங்க திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. இங்க நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இருபத்தஞ்சு 13 படிப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேருகிறவருமான கடினமும் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேருகிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். போதும், நிறுத்திங்க. பாருங்க, இங்க நம்ம என்னத்தை நம்ம பார்க்கிறோம்னா, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால். இப்ப எப்ப வருவாருன்றத, இயேசு வரப்போகிறார் என்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்ப வருவாருன்றது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியுமா? எப்ப வருவாருன்றது யாருக்குமே ஒருத்தருக்குமே தெரியாது. என் பிதாவை தவிர ஒருவனும் அறியான். சபை மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, என் ஆண்டவர் வருவாரு, என் ஆண்டவர் வருவாருன்னு எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்குது இல்லையா? இயேசு, ஆண்டவரே, நீ எப்ப வருவீர், உங்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, அவளோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம்னு எல்லாரும் விரும்புறோம். எப்ப வருவாருன்னு தெரியாது. 2012 ஒரு உலகம் வந்து அப்படியே இது ஆக போகுது, அவ்வளவுதான் முடிவு போகுதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தன் ஒரு வதந்தியை கலப்பி விட்டானுங்க பாருங்க. அதெல்லாம் நம்ம வந்து நீங்க அதெல்லாம் கேட்டு இப்படிப்பட்ட வதந்தியை கலப்ப போது நீங்க என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். விழித்திருங்கன்றாரு. என்ன சொல்றாரு? விழித்திருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பண்ணணும், கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அங்க இங்க சொல்ற கட்டுக்கதையை நம்பி நீங்க என்ன பண்ணாதீங்க, பயந்து போவாதீங்கன்றார் ஆண்டவர். அதனால தேவகுமாரனாகிய கிறிஸ்து வருகிற நாளை நீங்க அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருங்க. அதனால நீங்க செய்யற வேலையை என்ன பண்ணுங்க, செய்துக்கினே இருங்கன்றாரு. செய்யற வேலையை என்ன சொல்றது, செய்யதை விட்டுறாதீங்க. இல்லைங்க அவ்வளவுதான் 2012 உலகம் அழிய போதுன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதை நிப்பாட்டிட்டாங்களாம். ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லையா, வேலைக்கு போறது. எதுக்கு வேலைக்கு போனோம்? அவ்வளவுதான், 2012 முடியுது உலகம். எதுக்கு நம்ம வேலைக்கு போனோம்? வேலைக்கு போக தேவையில்ல, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்ப வேணாம், முடிய போறதுக்கு நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இப்படிலாம் ஒரு எண்ணத்துக்குள்ள போயிட்டாங்க எல்லாருமே.
அதனால அவன் சொன்னான் இவன் சொன்னான் சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏமாந்து போயிட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நீங்க எப்பொழுதும் விழித்திருங்க. இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் உலகம் என்ன ஆகுது, முடிவு உண்டாகிறது. நாலா பக்கத்திலிருந்தும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நீதிமான்களை ஒன்று சேர்த்து அவர்களை முதல்ல எடுத்துக்கொள்றாரு. அடுத்தது வானத்தை பூமி என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. அதுதான் கடைசியில நடக்குது. அதனால நீங்க என்ன பண்ணீங்க, செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா. எப்ப வருவாருன்னு யாருக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இல்லைங்க, பிரசித்த பெற்ற ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் போய் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாரு. அவர் சொன்னாரு. யார் பரலோகத்துக்கு எல்லாவற்றையும் போய் பார்த்து அறிந்து வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஒருத்தவர் தான் போயிட்டு வந்தார். யோவான் என்ன பண்ணாரு, பரலோகம் முழுவதையும் யோவானை கொண்டு எல்லா பகுதியும் காமிச்சாரு. பரலோகம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துக்கிறார், பிதா எங்க இருக்கிறாரு, குமாரன் எங்க இருக்கிறாரு, பரலோகத்துல என்ன ஓடுது, இந்த பரலோக வீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது, தங்க வீதியா இருக்கிறது, பரலோகத்துல என்ன நதி ஓடுது, எல்லாத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், வெளிப்படுத்துற விசேஷத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா பரலோகத்தினுடைய எல்லா காரியத்தையும் அறிந்து வந்தவர். அப்ப யாராவது உங்களுக்கு இல்லைங்க ஒரு ஊழியக்காரர் போயிட்டு வந்தாரு, இந்த காலகட்டத்துல இயேசு வருகிறாராம், நம்பாதீங்க. தேவன் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. வசந்த காலத்துல எப்படி இலைகள் எல்லாம் கொட்டி, இந்த பனி காலத்துல இலைகள் எல்லாம் கொட்டி, வசந்த காலத்துல எப்படி மரத்துல எல்லாம் எப்படி மறுபடியும் என்ன பண்ண இலை என்ன ஆகுது, மறுபடியும் துளுக்குது. வசந்த காலம் வருவதை போல இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு அடையாளங்கள்லாம், அநேக அடையாளங்கள்லாம், ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதமும் அநேக இடங்களிலே நிலநடுக்கம் உண்டாகும். ஆண்டவர் சில அடையாளங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதுதான் வருகிறதுக்கு சமயமாய் இருக்கிறது என்று அதை வைத்து நீங்க அறிந்து கொள்ளுங்க. வேற என்ன பண்ணாதீங்க, வேற ஒன்னும் வைத்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லி கேட்டு ஏமாந்து போயிட. அதெல்லாம் விழித்திருங்க, செய்யற வேலையை செய்யுங்கன்றார் ஆண்டவர். செய்யற வேலையை என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுத்தேன். 5 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணான் 5 தாலந்தை கொண்டு போய் வியாபாரம் பண்ணினான். 5 தாலந்தை வியாபாரம் பண்ணி 10 தாலந்தா கொண்டு வந்து தன்னுடைய அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறதா. எதுக்கு ஒப்பா இருக்கிறதா, அவங்களுக்கு தேவன் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு வேலையை கொடுத்துக்கிறார், உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. யாராருக்கு எவ்வளவு தாளந்து இருக்கிறது, எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளவு நாணம் இருக்குது, அது கர்த்தர் கொடுத்ததை வச்சு எல்லாரையும் என்ன பண்ணார் ஆண்டவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார், பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஈழ்வானவைகளை வெட்கப்படுத்தும்படி என்ன பண்ணாராம், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம கையில எதுவுமே இல்லைங்க, எனக்கு சொல்றதுக்கு நான் ஒன்றும் தகுதி இல்லை, நான் இருக்குதுல எங்க குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், ஏழ்மையான குடும்பம், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, யாரை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்றாரு. அப்ப நம்மளெல்லாம் என்ன பண்ணாரு, பைத்தியமா இருந்த நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரு. அப்ப உங்களுக்கு எத்தனை தாளந்து கொடுத்துக்கிறார், எப்படிப்பட்ட அறிவு புத்தி ஞானம் கொடுத்திருக்கிறான்றத வீணாக்காதீங்கன்றார் ஆண்டவர். என்னாக்க கூடாது, வீணாக்க கூடாது. அதை என்ன பண்ணக்கூடாது, அது என்ன போகக்கூடாது, அது வீணாய் போய் அது புதைக்கிற அளவுக்கு நீங்க விட்டு விடக்கூடாது. ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து கொடுத்தாரு. 2 தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணான், அதை 4 என்ன பண்ணானா வியாபாரம் பண்ணி கொண்டு வந்து கையில கொடுங்க. ஆண்டவர் அவர்கிட்ட ராஜா கிட்ட கொடுக்குறான். ராஜாவே நீ 2 தாளந்து கொடுத்து பண்ணீங்க, 2 நான் 4 ஆக்கிட்டேன் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து அவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் 5 தாளந்து கொடுத்தவன சொல்றாரு. பாருங்க 20ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது 5 தாளந்து வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றானாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றார். எங்க பிரவேசிக்க சொல்றாரு, உன் எஜமானன் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே வா என்று சொல்லி 5 தாளந்தை கொடுத்தான். நீ 5ஓடு சேர்த்து 10 ஆக்கின. அதனால நீ வா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த, உன்னை அநேகத்துக்கு உன்னை என்ன ஆக்குறேன், அதிகாரியாக்குறேன் வான்னு சொல்லி ஆண்டவர் வாழ்த்துறாரு அந்த மனுஷனை. 2 தாளந்து கொடுத்தவன் சொல்றான் பாருங்க, 2 தாளந்தை வாங்கினவனும்
வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேற 2 தாலந்தையும் சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமனும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றார். கவனிக்கிறீங்களா? அப்ப 2 தாலந்து கொடுத்தவனும் கரெக்டா அவன் வேலையை செஞ்சான். ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே பண்ணலையாம். சோம்பேறி அவன். சோம்பல் உள்ள ஊழியக்காரன்னு சொல்லி கூப்பிடுறாரு அவனை பார்த்து. சோம்பேறியே, சோம்பேறித்தனமா நீ இருந்துட்டு நீ விதைக்காத இடத்துலயே நீ தெளிக்காத இடத்துலயே என்னை வந்து கேள்வி கேட்ப. அதனால நான் எதுக்கு இதை நான் என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ணல. அப்படியே என்ன பண்ண, அவனால யாருக்கு என்ன கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது அவனால. அவங்ககிட்ட எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க எனக்கு ஒண்ணுமே எனக்கு அறிவில்லை, எனக்கு புத்தி இல்லை, நான் இல்லைன்னு அப்படிப்பட்ட வார்த்தையை உங்க வாயிலிருந்து சொல்லவே கூடாது. நான் தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் என்னை கொண்டும் ஒரு காரியம் செய்ய விரும்புகிறார். கழுதை எதை கொண்டு கர்த்தர் எதை கொண்டு வேணாலும் என்ன பண்ணார்? பயன்படுத்துறார். கர்த்தர் என்ன பண்ண, கழுதையை எடுத்தும் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்ப உங்களுக்கு இல்லைங்க, நான் பெரிய படிப்பு படிக்கல, டிகிரி வாங்கலைங்க, நான் ஒன்றும் பெரிய பட்டத்தை வாங்கலைங்க, எனக்கு அந்த தகுதி இல்லைங்க, நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. எனக்கு தகுதி இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் அப்படிப்பட்ட படிப்பு படிக்கவே இல்லையே. ஆண்டவரே உங்க சித்தம் போல நான் செய்யறேன் ஆண்டவர், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறாரு. என்ன ஒப்பு கொடுத்தேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் எனக்கு ஆண்டவர் 1 தாளந்து கொடுத்துக்கிறாரு. இந்த 1 தாளந்தை நான் என்ன பண்ணக்கூடாது? வீணாக்க கூடாது. அதை இந்த 1 தாளந்தை நான் ஆண்டவருக்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று என்னை நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எடுத்து நடத்தினாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணிடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த தாளந்தை நீங்க என்ன பண்ண வீணாக்காதீங்க. அது ஒன்றுக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத அதை என்ன பண்ணிடாதீங்க, அழித்து போடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவனவனும் அவனுக்கு எடுத்து கொடுத்துருவான்றாரு. உன்னை என்ன பண்றாரு? அழுகையும் பருக்கடிப்பான இடங்களிலே தள்ளுன்றார் ஆண்டவர். அவனை தூக்கி போய் போடுன்றாரு. எங்க கொண்டு போய் போட சொல்றாரு? அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போய் போடுங்க அவனை அப்படின்றாரு. உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுன்றாரு. அவங்ககிட்ட இருந்து எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு? 5 தாளந்து உள்ளவனோ இல்ல 2 தாளந்து உள்ளவனுக்கே கொடு. அவனுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் அதிகமா விருத்தி ஆகும், இன்னும் அதிகமா அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும், என் ராஜ்யம் இன்னும் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கர்த்தர் வரும்போது வருத்தம் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமா? செய்யற வேலையை விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? என்னென்ன வேலையை நீங்க செய்றீங்களோ அந்தந்த வேலையை நீங்க விடாம இடைவிடாம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் செய்யணும், மனம் தளராம செய்யணும். யாரு என்ன சொன்னாலும் சோர்ந்து போக கூடாது. எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு நேரிட்டாலும் நீங்க என்ன பண்ண விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வேலையை நான் செய்வேன், அவர் வரும் வரைக்கும் இதை நான் காத்து கொள்வேன், அவர் கொடுத்த பொறுப்பதனை நான் காத்து கொண்டு நான் செய்வேன் என்கிற வைராக்கியத்தோடு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் உங்கள் இடத்துல விரும்புறாரு. விசுவாசிக்கிறீங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். ஒவ்வொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க மனசுல பதிய வச்சுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். போதும், நிறுத்திங்க. பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, சீலோவில ஒரு கோபுரம் விழுந்து 18 பேர் செத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. சீலோவில கோபுரம் விழுந்து 18 பேர் செத்துட்டாங்க. 18 பேர் செத்த உடனே எல்லாரும், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க, 18 பேரை என்ன பாவத்தை செஞ்சானுங்களோ, என்ன அக்கிரமம் செஞ்சானுங்களோ, அநியாயக்காரனுங்க போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்காலு பல விதமான வார்த்தைகளை பேசுறாங்க. இப்ப திடீர்னு ஏதோ ஆபத்தான ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு வச்சுங்க, ஏதோ அநியாயம் அக்கிரமம் பண்ணிடுறான், அதனாலதான் அவன் கட்டடம் அந்த வீடே இடிஞ்சு விழுந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அவன் அக்கிரமம். அதனாலதான் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லவங்க சொல்லி உங்களை பெருமைப்படுத்திக்காதீங்கன்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க, அவங்கெல்லாம் பாவிங்க, நீங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் என்று சொல்லி உங்களை மேன்மைப்படுத்தாதீங்கன்றாரு. சபை மக்களே நல்லா கவனிங்க.
நீங்க இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு ஏதோ நடந்துச்சு, அவங்க ஏதோ அக்கிரமம் செஞ்சுட்டான், அநியாயம் செஞ்சுட்டான், அதனால அவங்களுடைய ஜென்ம பாவம் அவங்கள என்ன பண்ணி அழிச்சிச்சு. தலைமுறை ஏழு ஜென்மத்தை அவனுக்கு பாவியா இருந்திருக்கான், அதனாலதான் அவனுக்கு அந்த கேடு வந்ததுன்னு சொல்லி அவங்க பேசுற மாதிரி நீங்களும் அப்படிப்பட்ட பெருமையான வார்த்தையை பேசாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லி உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளாதீங்கன்றாரு. ஏன்னா இந்த செய்தியில நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்களும் நானும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஆமா. நம்ம ரொம்ப நல்லவங்க சொல்லி நம்மளை எப்பவுமே பெருமைப்படுத்த வேண்டாம். பாவிதான், நம்மளும் பாவிதான், நம்மளும் அக்கிரமக்காரர் தான். அப்படி இருந்த நீங்க ஆண்டவர் சொல்றாரு 18 பேரும் செத்துட்டாங்களே சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஏளனமா பேசி அந்த 18 பேரை ரொம்ப பேசுறாங்களா, ஆண்டவர் காதுலே கேக்குது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீசர்கள் ஆண்டவரே 18 பேர் ரொம்ப மோசமானவங்க பலிக்குது ஆண்டவர், அதனால தான் அவங்களுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்லி நீங்க பேசாதீங்கன்னு ஆண்டவர் எடுத்து சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துக்கு மறுபடி படிக்கிற பாருங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பிட்டீங்க, அதனால உங்களுக்கு என்ன நடக்கல, அப்படிப்பட்ட அபாயமான காரியங்கள்லாம் உங்களுக்கு வராதுன்றாரு. நீங்க மனம் திரும்புறதுனால நீங்க பாக்கியமான ஆயிட்டீங்க. நீங்க மனம் திரும்புறதுனால, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு இப்படிப்பட்ட கேடு வரலன்றதை சந்தோஷப்படுங்கன்றாரு ஆண்டவர். அப்ப மனம் திரும்பினா இப்படிப்பட்ட கேடுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அததான் சொல்றாரு, சீலோவில கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்களா என்று நினைக்கிறீர்களோ? அவங்க ரொம்ப குற்றவாளி, நாங்க குற்றம் செய்யாத பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறீங்களோன்னு கேட்கிறார் ஆண்டவர். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்மளும் அக்கிரமக்காரர் தான், நம்மளும் பாவிகள் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானா ஆக்கப்பட்டோம். கையை தட்டி நம்ம கர்த்தரை மகிமைப்படுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம நீதிமானா ஆக்கப்பட்டோம். அப்பா செஞ்ச புண்ணியம் இல்ல, அம்மா செஞ்ச புண்ணியம் இல்ல, உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாரம்பரியத்தின் புண்ணியம் அல்ல, இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியத்தினால நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க. அதனால உங்களுக்கு அந்த அசம்பாவிதம் வரல என்று சந்தோஷப்படுங்கன்றார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமே சொல்லுங்க. 18 பேர் செத்ததுக்கு காரணம் பாவம் தான். ஆனா பாவம் தான், ஆனாலும் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லாதனால அந்த சம்பவம் நடந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கல. அதனால அப்படி அல்லவென்று உங்களுக்குள்ளே சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நான் இருங்க 5ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு அது நடக்கும். மனம் திரும்பினால உங்களுக்கு அந்த கேடு நடக்கல. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் உண்மை. நம்ம மனம் திரும்பிட்டோம், அதனால உங்களுக்கு என்ன வரல, ஒரு கேடு நடக்காது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேருக்கு கேடு நடக்கும், உனக்கு நடக்கல. அதுக்கு நடக்காததுக்கு காரணம்னா கர்த்தர் என்னை ரட்சித்துட்டாரு, நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன், அதனால எனக்கு இந்த கேடு வரல. அதான் சத்தியம். வேற ஒண்ணும் நம்ம பெருமைப்படுத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இதுதான் சத்தியம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க மனம் திரும்புறதுனால உங்களுக்கு அந்த கேடு வரலன்றாரு. இது ஒரு சத்தியம். இதை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப அப்படியே திருப்பி கொள்ளுங்க, லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 8ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 23ஆம் வசனத்தை படிமா. படகு ஓடுகையில் 23 8:23 சாரி 8 9 9:23 படிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? போதும், நிறுத்துங்க. என்ன சொல்றாருங்க? பின்பு அவர் எல்லாவற்றையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே என்ன பண்ணணுமா? வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். என்ன பண்ணணுமா? தன்னைத்தானே வெறுக்கணும். எதை வெறுக்கணுமா?
எதெல்லாம் நீங்க இது வரைக்கும் இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் சொல்லி நீங்க அதெல்லாம் ஒரு அடையாளமா வச்சிருந்தீங்களோ, அப்படிப்பட்ட அடையாளமான முக்கியத்தெல்லாம் வெறுக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தான் என் அடையாளம். யாருங்க உங்க அடையாளம்? தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல, என் தேவனுடைய சித்தம் தான் நான் செய்வேன் என்று நம்மளுடைய சித்தத்தை வெறுத்து, யாருடைய சித்தத்தை வெறுக்கணும்? உங்களுடைய சித்தம், உங்களுடைய வழிகள், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய காரியங்கள், இவைகள் எல்லாம் வெறுத்து தன்னைத்தானே வெறுக்க சொல்றாரு. எத்தனை பேர் வெறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்க வெறுக்கலன்னா தன் சிலுவையை எடுத்துக்கினா அவர் பின்னாடி போய் பிரயோஜனம் இல்லை. தன் சிலுவை என்று சொன்னால் ஆண்டவருக்கு என்ன சிலுவையை கொடுத்தாங்க? இந்த உலகத்துக்கு அவர் பிறக்கணும், அவர் கர்த்தர் அவரை நொறுக்குவதே சித்தமா இருந்தாராம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:10 சொல்லுது, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமா இருந்தார். அதுதான் தேவன் அவர் கொடுத்த சிலுவை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவே வந்தார். அவர் வந்ததே சாவதற்காக தான் வந்தார். அதான் அவருடைய சிலுவை. நான் வந்ததே ஊழியம் கொள்ளபடிமல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தேன். உங்ககிட்ட இருந்து நான் ஊழியத்தை செஞ்சு ஏதாவது இதை போடுங்கணும் அதை போடுங்கணும் வராங்க இல்லையா? அரசியல்வாதிகளா வராங்க, கும்பிடு போட்டு வராங்க, எப்படியாவது ஊழியம் நம்ம கிட்ட இருந்து ஓட்டை வாங்கி அவங்க பதவியில உக்காணுன்னு சொல்லி வராங்க. இவர் அப்படி வரல. இவர் வந்ததே ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வரல. உங்களுக்காக என்னை கொடுக்கும்படி வந்தேன் என்று சொல்றாரு. அப்படிதான் அவர் வந்தாரு. இதுதான் அவருக்கு கொடுத்த சிலுவை. உங்களுக்கு கொடுத்த சிலுவைனா, எனக்கு கொடுத்த சிலுவைனா, எனக்கு ஒரு மனைவி கொடுத்துக்கிறாரு, 2 பிள்ளைங்க கொடுத்துக்கிறாரு, 4 பேர பிள்ளைங்களை கொடுத்துக்கிறாரு, இந்த சபையை கொடுத்துக்கிறாரு. இதுதான் என்னுடைய சிலுவை. என்னுடைய சிலுவை என்ன? இதுதான். இந்த சிலுவையை எடுத்துக்கணும். நான் எப்போதும் அவர் கூட தான் போகணும். ஆண்டவரே, என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், என் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் சபை மக்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த சிலுவையை எடுத்துக்கணும். அவர் பின்னாடி நான் போக 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 இந்த ஊழியம் வளருமா இல்லை கீழே போகுமா? சொல்லுங்க. அவரு கூட போகணும், அவருக்கு பின்னே என்ன போகணும். அதுதான் சொல்றேன். உன் சிலுவையை எடுத்து என் பின்னாடி வாழ்றாரு. உன் குடும்பத்தை எடுத்துக்கணுமா, உன் ஊழியத்தை எடுத்துக்கணுமா, உன் என்னென்னலாம் உனக்கு நான் கொடுத்தனும் அதெல்லாம் எடுத்துக்கணும் என் பின்னாடி வாழ்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுப்பை எடுத்துக்கின்னு நீங்க அவர் பின்னாடி போனீங்கன்னா கண்டிப்பா 1, 30, 60, 100 பெருகுவீர்கள். இது சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதாங்க அதனுடைய அர்த்தம். என் பின்னே வாங்கன்றாங்க. தன்னைத்தானே வெறுத்து என் பின்னே வாங்கன்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாவது தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். என்ன சொல்றாரு? நமக்கு எல்லாருக்கும் உயிர் இருக்குது இல்லையா? இந்த உயிரை பத்தி சொல்ற. இழக்கணுமா? இந்த உயிரை என்ன பண்ணணுமா? இழக்கணும். என்ன இழக்கணும்? வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு, செத்தாலும் கர்த்தருக்கு. அதை சொல்றாரு. தன் ஜீவனை இழக்கிறவன் தன்னை ரட்சித்துக் கொள்றான். என் உயிர் வாழ்ந்தாலும் என் இயேசுவுக்காக வாழ்வேன், செத்தாலும் அவருக்காக வாழ்வேன். அதை சொல்றாரு. எதை சொல்றாரு? என் உயிரை உனக்காக நான் கொடுக்குறேமா, நீ சொல்லு, இங்க இருந்து நான் குதிக்கிறதுக்கு ரெடி. யாருக்கு? ஒரு பெண்ணுக்கு கிட்ட போய் சொல்லுவான், நீ இப்ப சொல்லு, இங்க இருந்து நான் குதிக்க ரெடி. நீ என்ன வந்து எந்த அளவுக்கு நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப அன்பை நான் காட்டுவா. எனக்குள்ள இருக்கிற நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன்றதை நான் காட்டணுமா? நீ இப்ப சொன்ன நான் குதிக்கிறதுக்கு ரெடி. பாருங்க, அப்படிலாம் போயிட்டு ஒரு பெண்ணுக்காக தன் உயிரை கொடுக்கறதுக்கு போறானுங்க. இங்க இருந்து நான் கடல்ல கூட குதிப்பேன், அப்படிலாம் சொல்றானுங்க. ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணாங்க? தன்னையே கொடுக்கறதுக்கு நான் ரெடின்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் கொடுத்த இந்த ஜீவனை, ஆண்டவரே உமக்காக நான் கொடுக்கிறேன். எனக்காக தன் ஜீவனை கொடுத்தீங்க, உமக்காக என் ஜீவனை நான் கொடுக்க ரெடி ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உமக்காக வாழ்வேன், செத்தாலும் உமக்காக சாவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதைதான் சொல்றாரு. அதற்கு இதுதான் என்ன பண்றாரு? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன சொல்றாரு? இந்த ஜீவன் வந்து என்ன பண்ணணுமா? ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை அடையணும். எங்க அடையணும் இது? ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுது பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் ஒருவனுடைய மரண நாள் நல்லதான். பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும், ஜனன நாள்னா ஒருவனுடைய பிறப்பின் நாள், பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்லையா, அதை பார்க்கலும் சாகர நாள் நல்லதான். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன் உயிரை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, குடிச்சு 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 குடிச்சே கடைசி வரைக்கும் என்ன பண்ணான்? அவனப்பா குடிச்சு குடிச்சே செத்தாயா. இந்த உயிரை யாருக்கு கொடுக்குறீங்க? அது ரொம்ப முக்கியம். அததான் சொல்றாரு. குடிச்சு குடிச்சே செத்தான்பா, வாழ்நாள் முழுதும் குடிப்பான், 24 நாளும் குடிச்சு குடிச்சே செத்து போனான்.
இந்த உயிரை யாருக்கு கொடுத்தான்? மதுபானத்துக்கே கொடுத்தான். சில பேர் வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்குமே கொடுத்து கொடுத்து செத்து போறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க? மதுபானம், அப்புறம் ட்ரக்ஸா, இந்த இப்படிப்பட்ட போத வஸ்துக்கள், ட்ரக்ஸு, கெஞ்சா, அதையே என்ன பண்றாங்க? பயன்படுத்தி 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 அதிலேயே மூழ்கி அதுக்குன்னே தன் உயிரை கொடுக்குறாங்க. சில பேர் உழைப்பு, வேலை வேலை வேலைன்னு வேலை செஞ்சே செத்து போனாயா. சாகிறப்போ ஒரு சாட்சி இருக்கணும் நமக்கெல்லாம். ஜனனம் சாவரப்ப என்ன பண்ணும்? கர்த்தருக்காக வாழ்ந்த இந்த மனுஷன் செத்தாரியா. யாருக்காக? கர்த்தருக்காக இந்த மனுஷன் வாழற வரைக்கும் சாட்சியாய் வாழ்ந்தாரு. பிறப்பு நாளை காட்டிலும் மரிக்கிற நாள் ரொம்ப நல்லது. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ்ந்தீங்க? என் தேவனுக்காக நீங்க சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்தீங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருந்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறவங்களா ஒரு ஆமையா சொல்லுங்க. என்னுடைய மரண நாள் தேவனுக்கு பிரியமான நாளா இருக்கணும். யாருக்கு பிரியமா இருக்கணும்? என்னுடைய மரண நாள். நம்ம எல்லாரும் சாக போறோம். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்போம் யாராவது ஒருத்தர சொல்லுங்க. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்போம் யாரு? உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்துறான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்றான். உலகம் முழுவதும் என்ன பண்ணா? மைக்கேல் ஜாக்சன் எத்தனை பேருக்கு தெரியும்? மைக்கேல் ஜாக்சன் 1970 பாத்தீங்கன்னா, 70 தொடங்கி 2009 வரைக்கும் கொடி கட்டி பறந்தாரு மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் வந்து பாட்டு டான்ஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்காவையே ஒரு கலக்கு கலக்கணும் அந்த மனுஷன். அவன் பாத்தீங்கன்னா அவரு ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்க வந்து அவளோடு காத்துட்டு இருப்பாங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினான். அவன் டான்ஸு, அவன் பாட்டு சொந்தமா எழுதி பாடி 5-7 வயசுலேருந்தே அவங்க அப்பா என்ன பண்ண ட்ரைனிங் பண்ணி அவனை என்ன பண்ணிட்டாரு. 7 வயசுல தொடங்கினவன் 5 பேர் அண்ணன் தம்பி, இவன் தான் கடைசி மகன். 5 பேர், அதாவது ஜாக்சன் 5 அவங்களுடைய ப்ரோக்ராம் பேரு. ஜாக்சன் 5. ஜாக்சன் 5 பேர் அண்ணன் தம்பி சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, பாட்டு மியூசிக் கிளாஸ் நடத்துவாங்க. இதுல ஜாக்சன் தான் நல்ல பேர் எடுத்து வாங்கினார் பாருங்க, மைக்கேல் ஜாக்சன். அதாவது என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அவனுடைய டான்ஸ், அவனுடைய பாட்டை கேட்கறதுக்கு ஜனங்க அவ்வளோ அவளோடு வருவாங்களாம். உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுறான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறான். அது யாரை ஒப்பிட்டு பேசலாம்? மைக்கேல் ஜாக்சன் ஒப்பிட்டு பேசலாம். அது நல்லா இருக்கு, சூட்டா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி. மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணாரு? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி 150 வருஷம் நான் வாழ்ந்தே காட்டுவேன்னாரு. எத்தனை வருஷம்? 150 ஆண்டுகள் நான் உயிரோடு இருப்பேன், என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. சொன்னான் அந்த மனுஷன். ஏராளமான மருத்துவர்களை கைவசமா வச்சுக்கொண்டு, என்னுடைய உறுப்புகள் ஏதாவது சீர்குலைந்து போனா உடனே அதை மாத்தணும். ஏன்னா அந்த உறுப்புகள் மூலமா நான் சீக்கிரமா மறித்திடக்கூடாது. என் உறுப்புகள் ஏதாவது செயலிழந்து போனா அந்த உறுப்புகளை உடனே நீங்க என்ன பண்ண மாத்தத்துக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லி ஏராளமான மருத்துவர்களை கூட வைத்திருந்தாராம். உறுப்புகளை கொடுப்பதுக்கு நிறைய பேர் முன்ன வந்தாங்களாம். ஏன் உறுப்பை தரேன், உங்களுக்கு ஏதாவது செயலிழந்து போச்சுன்னா எந்த தரேன்னு சொல்லி நிறைய பேர் அமெரிக்கால இருக்கவங்க நிறைய பேர் எல்லாம் வந்தாங்களாம், வாலிபர்கள்லாம். இப்படிலாம் அவரு பாடலை பாடி டான்ஸ் போட்டு அநேக ஜனங்களை என்ன பண்ணாரு? வசப்படுத்தி ஆதாயப்படுத்தி கொண்டார். என்ன நடந்தது தெரியுமா? போக 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 தூக்கம் கிடையாது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நாளடைவில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து கொண்டது. பல ஆயிரம் கோடி சம்பாதித்தார். 2500 ஏக்கர் ஒரு இடத்த வாங்கினார் அமெரிக்கால. வாங்கி அதாவது அதுக்கு ஒரு அநேக அந்த மிருக காட்சிகளை உண்டாக்கி குழந்தைகள் வளர்ப்பிடம் சொல்லி அந்த இது லேண்டை வாங்கி அதுக்கு ஒரு பேரை சூட்டி அதை நடத்திக்கின்னு வந்தார் பாருங்க. பல ஆயிரம் கோடி பணம் சம்பாதித்தாரு. அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேல பிரச்சனை வந்து வந்து சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. பணம் எல்லாம் கையை விட்டு போச்சு. ஏராளமான கடன், எக்கச்சக்கமான கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லாம என்ன பண்ணா எந்த நேரமும் போதை மாத்திரை தான். நிம்மதி இல்லை பாருங்க. 150 வருஷம் வாழ்வேன், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துற, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. போதை மாத்திரையிலே தன் வாழ்க்கையை என்ன பண்ணாரு? எந்த நேரம் போயிட்டு ஆடிட்டு வருவாரா, போதை மாத்திரை போட்டுக்கின்னு படுத்துருவாங்க. ஒரு நாள் 2009 என்ன நடந்தது தெரியுமா? ஜூன் மாசத்துல 26ஆம் தேதி 2009 ஜூன் மாசம் 26 தூங்கிக்கினே இருக்கும்போது உயிர் போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ணல. அவருடைய மரணம் ஒரு மர்மமாவே இருக்குதான். தூங்கினே இருக்கும்போது உயிர் போச்சு. 150 வருஷம் வாழ்வானாரு. 50 வயசு கரெக்டா. 50 வயசுல போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லை, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உலகம் முழுவதும் ஆதாயப்பட, சொத்து பத்து கூட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டா போல. கடன் பிரச்சனை.
காரணம் என்னவென்றால், நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்து, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? இந்த உயிரை நீ கத்தர் கொடுத்த இந்த உயிரை யாருக்காக செலவிட போறீங்க? இது யார் கொடுத்த உயிர்? இந்த ஜீவன் கத்தர் கொடுத்தது. இந்த ஜீவன் வாழ்ந்தாலும் என் கத்தருக்காக, மரித்தாலும் என் கத்தருக்காக சொல்லி நீங்க பாருங்க, இந்த பூமியில நீங்க தீர்க்காயுசோட வாழ்வீங்க. கத்தர் ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுகிறார். ஒரு மனுஷன் கத்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டுவேன் என்றாரு. கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் ஆயுசு நாட்கள் பெருகும், வேற யாருக்கும் பெருகாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினார் மைக்கேல் ஜாக்சன். ஒண்ணுமே இல்லாத போயிட்டாரு. பேர் ஒன்னா இருக்கலாம், என்ன பிரயோஜனம்? தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி. யாருக்காக வாழ விரும்புறீங்க? அதை நீங்க டிசைட் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. வாழலாம். உலக சிற்றின்பங்களை தேடி போய் நீங்க உங்க இஷ்டம் போல வாழலாம், நல்லா இருக்கும். முடிவு எட்டிய போல கசக்கும். என்னதான் ஓடி ஓடி நீங்க சம்பாதித்தாலும் ஓட்ட பையில போடுற மாதிரி தான் இருக்கும், கையில நிக்காது. நல்லா சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எது என்ன ஓட்டை இருந்ததுன்னா எங்க என்ன பண்ண முடியும்? எவ்வளவுதான் அந்த ஓட்டினாலும் ஓட்டையில போயிடும். நீங்க கத்தருக்கு பயந்து வாழும்போது அந்த ஓட்டை அடைக்கப்படும். அப்போது நீங்க சம்பாதிக்கிறது, ஐயோ செலவு பண்றதுக்கு எனக்கு என்ன பண்ணல, இந்த பணத்தை செலவு பண்ற அளவுக்கு எனக்கு எந்த செலவும் வரலங்க, அந்த அளவுக்கு பணம் நிக்க ஆரம்பிச்சிடும். கத்தர் தான் என்ன பண்றாரு, அதை சரி செய்ய முடியும். அப்ப உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உங்களுக்கு லாபம் என்ன? நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் கத்தருக்காக வாழ விரும்புறீங்க? இதை நீங்க தீர்மானம் பண்ணுங்க. என் சித்தம் அல்ல, என் தேவனுடைய சித்தம். நான் ஆண்டவரே என்னுடைய நான் இதை என்ன பண்ண விரும்புறேன்? எதை விரும்புறேன்? என் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற இழந்து போவ நான் ரெடியா இருக்கிறேன். நான் செத்தாலும் உமக்காக சாவ நான் ரெடியா இருக்கிறேன், வாழ்ந்தாலும் உமக்காக வாழ நான் ரெடியா இருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எதை செய்தாலும் கத்தருக்காக வாழ்வேன். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க இன்னும் 2-3 காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை 2ல இருந்து படிங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமத்தவனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விடாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்க கூடாது. போதும் பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆகையால் கண்காணியானவன் குற்ற சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். எத்தனை மனைவி புருஷனா இருக்கணும்? 2 மனைவியை வச்சு பாருங்க, அது சூப்பரா இருக்கும். அந்த 2 மனைவியை வைத்திருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு காலமும் அவங்க என்ன பண்ண முடியாது, சமாதானத்தை காண முடியாது. சான்ஸே இல்லை. 2 மனைவி இருக்கணும், நல்லா இருக்கும், பரவாயில்லப்பா. இங்க அடிச்சா அங்க போகலாம், அங்க அடிச்சா இங்க வரலாம், அங்க திட்டினா இங்க போகலாம், இங்க திட்டினா அங்க போகலாம், இங்க நல்ல குழம்புனா அங்க போய் கேட்கலாம், அங்க நல்ல குழம்புனா இங்க வரலாம். நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? நல்லாவே இருக்காது. சபைக்கு கூடி வருகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எப்படி இருக்கணுமா? புருஷன் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமத்தனுமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? போதக சமத்தன். போதகன் என்று சொன்னா சபையில போதிக்கிறது தான் போதனை கிடையாது, பிள்ளைகள் மத்தியில போதிக்கிறவனா இருக்கணும். எங்க போதிக்கிறவனா இருக்கணும்? தன் பிள்ளைகள் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கும் போது பிள்ளைங்க கேட்கும், அப்பா இது என்னதுப்பா அப்படின்னு கேட்கும்போது அது கருத்தா சொல்லணும். என்ன சொல்லணும்? கருத்தால் சொல்லுகிறவர்களா இருக்க வேணும். உன் குடும்பத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்துக்கிறார். உங்க குடும்பத்தை, அதுதான் இங்க சொல்றாரு. தேவனுடைய சபைக்கு வருகிற நீங்க, நம்ம சபைக்கு போனா நல்லா இருப்போம் இல்ல, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாதான் நம்ம நல்லா இருப்போம்.
அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் ஈழ்வான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயிராமல் என்ன பண்ணக்கூடாது? மதுபானத்து மேல பிரியமே வைக்க கூடாது. எது மேல பிரியம் வைக்க கூடாது? மதுபானத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மதுபானம் பிரியனாயிராமல் அடிக்கிறவனும் ஈழ்வான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயிராமல், அதாவது உலகத்துக்குரிய காரியத்தில் மேலதான் இச்சிக்க. ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டுக்கணும்னா அந்த ட்ரெஸ் உடனே வாங்கணும்னு சொல்லி விரும்பக்கூடாது. அவங்க நகை போட்டிருந்தாங்கன்னா உடனே அந்த நகையை வாங்கணும்னு சொல்லி விரும்பக்கூடாது. அப்படிப்பட்ட இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, கட்டுப்பாட்டுக்குள்ள இருன்றாரு. அவங்க போட்டுக்கணும் வந்துட்டாங்க, நான் பார்த்தேன், சூப்பர் செயின் போட்டுக்கணும் வந்தாங்க, நான் உடனே வாங்கணும். உடனே வாங்க முடியுமா? 1,00,000 மேல தாண்டி போச்சு. கடனை வாங்கியாவது நான் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு போகாதீங்க. அததான் சொல்றாரு, உலக இச்சைகளுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஈழ்வான ஆதாயத்தின் இச்சிக்கிறவனா இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணுகிறவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருந்து. எது மேல இருக்கக்கூடாது? பணத்து மேல ஆசை வைக்க கூடாது. பணம் எல்லாருக்கும் வேணும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய புத்தியும் ஞானத்தை கொடுக்கிறவர் என் கர்த்தர். அவர் தான் என் ஆசை. யாருங்க நம்ம ஆசையா இருக்கணும்? கர்த்தர் தான் என் ஆசை அப்படின்ற எண்ணம் இருக்கும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். எந்த குடும்பத்தை நடத்தணுமா? உங்க சொந்த குடும்பத்தை முதல்ல நடத்த கத்துக்கொள்ளுங்க. எதை நடத்த கத்துக்கொள்ளணும்? உங்க சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்க உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இது உங்க பொறுப்பு. உங்க பிள்ளைங்க தப்பா ஒருத்தவங்களை எச்ச துப்புறது, ஒருத்தவங்களை வீணான வார்த்தைகளை பேசுனா அதுக்கு காரணம் நீங்க தான். தாய் தகப்பன் தான் அது சரியில்லை. நம்ம பார்த்த உடனே என் மூஞ்சில எச்ச துப்புதுன்னா அப்ப நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். தாய் தப்பம் சரியில்லை, சொல்லி வளர்க்கல. வரும்போதே வாங்க அங்கிள், சோத்திர அங்கிள், பிரைஸ்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை செய்யும். நீங்க வரும்போதே எட்டி உதைக்கிறதுக்கு, அது துப்பும் போதெல்லாம் நீங்க கண்டுக்காத இருந்தீங்கன்னா அது அதிகமா செய்ய ஆரம்பிச்சிடும். அதை நீங்க என்ன பண்ணணுமா? நல் ஒழுக்கத்துக்குள்ள நடத்தணுமா? பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகணுமா? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாததால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? குடும்பம் தான் ஸ்டார்டிங். ஆரம்பம் சரியில்லைன்னா முடிவு நல்லா இருக்கு. முதல் கோணனா முற்றும் கோண. உண்மையா இல்லையா? முதல் கோணனா முற்றும் கோண. ஆரம்பம் சரியில்லைன்னா முடிவு நல்லா இருக்காது. அப்ப முதல்ல குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பம் முக்கியம். சொல்லுங்க, என் குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தை நான் நல்லா நடத்துவேன். என் மனைவிடத்துல அன்பு கூறுவேன். என் புருஷனுக்கு கீழ்ப்படிவேன். என் பிள்ளைகளை நல்ல வழியில நடத்துவேன். அதுங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லி கொடுப்பேன். இது ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க பண்ணா சபை எப்படி விசாரிப்பான் என்று சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அது பக்கத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய, கவனிக்கிறீங்களா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமா, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி. என்ன பக்திங்க? தேவ மேல வைத்திருக்கிற அந்த பக்தியே எனக்கு போதும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு போதுங்க. சொல்லுங்க பாப்போம். அதை தான் சொல்லி கொடுக்கிறாரு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே எனக்கு மிகுந்த ஆதாயம். கர்த்தர் எனக்கு தருவான்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கணும். இப்ப நீங்க குறைவா இருக்கலாம். குறைவா இருக்கிற நானு என் தேவன் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள்ள நிறைவாக்குவார். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நம்ம ஒன்றும் என்ன பண்ணல, கொண்டு வந்ததில்லை. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. எத்தனை பேர் கொண்டு போவீங்க பாருங்க. நம்ம எல்லாரும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது யாராவது எவ்வளவு என்னென்ன கொண்டு போவோம் சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. என்ன யாரும் சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்க, எத்தனை கொண்டு போவோம்? என்ன கொண்டு போவா? பரலோகத்தின் பொக்கிஷம். அதான் இங்க இருந்து நம்ம என்ன கொண்டு போவோம் சொல்லுங்க? ஒன்னும் இல்லை. அதனாலதான் உங்க பொக்கிஷங்களே பரலோகத்துல சேர்த்து வைக்கிறார். எப்படி சேர்த்து வைப்பீங்க? தேவனுக்காக நீங்க காரியத்தை செய்யும் போது அங்க சேர்க்கப்படும். அதுதான் தேவனுடைய வேலைக்காக நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அதை நீங்க இங்க செய்யும் போது உங்க பொக்கிஷம் அங்க எழுதப்படும். அப்ப நீங்க என்னத்தை கொண்டு போறீங்க பாத்தீங்கன்னா, உங்க கிரியைகள் கூட போகும். என்ன போகும்? உங்க கிரியைகள் கூட போகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அவன் இது முதல் கொண்டு பாக்கியவான் என்று எழுது, அவன் கிரியைகள் அவனோடு கூட போகுமே அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அவன் ஆகுமா?
இது முதல் பாக்கியவான் என்று எழுது, அவன் கிரியைகள் அவனோடு கூட போகும். அப்ப நீங்க நற்கிரியைகளை செய்தாலும் தீய கிரியைகளை செய்தாலும் நீங்க என்ன செஞ்சாலும் கூட போவோம். நீங்க அங்க போய் சொல்ல வேண்டியதே இல்லை. அவரே என்ன பண்ணுவாரு, நீ என்னென்னலாம் அக்கிரமம் அநியாயம் பண்ண அத்தனையும் பிலிம் போட்டு காமிச்சிருவாரு, பிக்சர் போட்டு காமிச்சிருவாரு. இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவு அநியாயம், யாரும் பார்க்கல நீ பண்ணிக்கின்னு வந்த, இவ்வளவு அக்கிரமம் அநியாயம் பண்ணிய சொல்லி தேவன் அத்தனை கிரியைகளும் உங்க கண்ணு முன்னாடி போட்டு காட்டி, நீ போக வேண்டிய இடம் அதை போன்னு சொல்லி அங்க காட்டுவாரு. நீ நற்கிரியைகளை பண்ணும்போது அது போவோம். எனக்காக எவ்வளவு பேர் உன்னை ஏளனமாய் பேசி அவதூறாய் பேசினாலும் வைராக்கியத்தோடு நீ எனக்காக செய்த கிரியைகளை நான் நினைவில் வச்சிருக்கிறேன். உள்ள வா என் மகனே, உள்ள வந்து என் வலது புறத்தில் உட்காரு என்று சொல்லி தேவன் அழைப்பை கொடுக்கிறார். அப்ப நம்ம ஒன்று கொண்டு போவதில்லை, ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை, இது சத்தியம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உண்ண உணவும் உடுக்க நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்கிற கடவோம். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமைந்திருக்கிற மதிக்கேடு சேதகமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறவர்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைக்குள்ளாக தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்களே. அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது? ஆமா, பணத்து மேல ஆசை வச்சு நீங்க இதை சம்பாதிக்கணும், நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், சீக்கிரம் நான் ஐஸ்வர்யவானம் ஆகணும், நான் காரு வாங்கணும், நான் பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள போயிடாதீங்க. அததான் சொல்றாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் என்னை, நான் இந்த பூமியில சகலத்தையும் அனுபவிக்க தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார், அங்கீகாரம் கொடுத்துக்கிறார். தேவன் கண்டிப்பாக சம்பூர்ணமா எனக்கு கொடுப்பாரு. அதனால பணத்து மேல நான் ஆசை வைக்க மாட்டேன். கர்த்தர் மேல நான் வைத்திருக்கிற அந்த ஆசை எனக்கு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில வாழணுமா? விசுவாசிக்கிறீங்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எப்படியாவது அவனை அடிச்சு பிடிச்சி, எப்படியாவது அவனை ஏமாத்தி அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை நம்ம தள்ளிட்டு நம்ம போய் வாங்கிக்கலாம், அந்த ப்ரொமோஷனை வாங்கி நம்ம போய் உட்காந்து அந்த சம்பாதிக்கலான்ற அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள போயிடாதீங்க. அதான் பண ஆசை அதுக்குள்ள தான் வருது. எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது பண ஆசை. அப்போ அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு கர்த்தர் எனக்குன்னு ஒரு என்ன பண்றாரு, எனக்குன்னு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. அந்த பங்கு என்ன பண்ணுவாரு, கர்த்தரிடத்துல நீங்க காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுது இல்லையா? 1 பேதுரு 5:5 சொல்லுது. கர்த்தரிடத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு ஏற்ற காலத்திலே அவர் கைக்குள்ள அடங்கிருங்க, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப இவைகளெல்லாம் நீங்கள் கை கொண்டு வாழ்ந்தால் நீங்க இந்த பூமியில சபைக்கு போறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சபைக்கு போயிட்டு ஏதோ உட்காந்துட்டு சேரை சூடு ஏற்றிட்டு போறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன், நீங்க ஒரு இடத்துல கூட இடறி விழ மாட்டீங்க. இந்த பூமியை விட்டு ஜனன நாளை காட்டிலும் மரண நாள் வந்தாலும் சந்தோஷமா நம்ம போலாம். என்ன பண்ணலாம்? நம்ம சந்தோஷமா கஷ்டமில்லாத நம்ம போலாம். ஆண்டவரே அந்த நாள் எப்போ வரும்னு அவளோடு நம்ம என்ன பண்ணலாம்? வருகிற நாளுக்காக சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நான் உம்மை பார்க்க போறேன், முகமுகமாய் பார்ப்பேன். என் தேவன் என்னை இந்த பூமியில என்னை வைத்து என்னை எடுத்து பயன்படுத்தினால் நான் அவருக்காக வாழ்ந்தேன், அவருக்காக நான் மரிக்க போகிறேன். அதை பத்தி எனக்குள்ள எந்த ஒரு கவலையும் இல்லை என்கிற எண்ணம் நம்ம உள்ளத்துல எல்லாருக்குள்ளயும் உண்டாக வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். தேவன் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான கால வேளையில நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்முடைய பின்னே வர கடவான் என்று சொன்னேன். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த குடும்பத்தையும் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தையும் எங்களுக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் உம்முடைய பின்னே நாங்கள் புறப்பட்டு வருகிறோம் அப்பா. நாங்கள் வரும்போது நாங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா. கர்த்தரை நம்புகிறவன் ஆண்டவரே ஒரு நாளும் அவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் கெட்டு போவதில்லை ராஜா. நாங்கள் உம்மை
பின்பற்ற வர விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, என் சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. நாங்கள் பண ஆசை உள்ளவர்களாய் இராமல் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே, நாங்கள் அது மேலே பிரயாசப்படுகிற தேவ பக்தி மேலே பிரயாசப்பட்டு கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களா நாங்கள் இருக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், முழுமையாய் தருகிறோம் ஆண்டவரே. மிகுந்த பலனுக்கு ஏதுவான எங்கள் தைரியத்தை நாங்கள் ஒரு நாளும் விட்டு விடாமல் ஆண்டவரே, எப்பொழுதும் இன்னும் விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசி ஆண்டவரே, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்தோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் உம்முடைய அன்பிலே கிட்டி சேர எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து நீங்க மிகுந்த பலனுக்கு ஏதாவது உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்லுங்க.